Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim. Bismillahir Rahmanir Rahim. Wa kadhalika ja'alnakum ummatan wasatan litakunu shuhada'a 'alan nas wa yakuna ar-rasulu 'alaykum shahida. إلى آخر الآيات. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும், நல்லோர்கள் நாதாக்களின் மீதும், நம் குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்திலே அவனுடைய குர்ஆனுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அமர வைத்தவனே, நாளை மறுமையிலும் எங்களை பூமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடும் உன்னுடைய பொருத்தத்தோடும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தோடும் வாழ்வதற்கு நீனே உதவி செய்வாயாக. உடல் உறுப்புகள் கெட்டு போய்விடாமல், எந்த நேரத்திலும் உடல் உறுப்புகள் செயலிழந்து விடாது, எந்த விபத்திலும் சிக்கிவிடாது எங்களையும் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்தாருக்கும் உலகத்தில் உள்ள இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் நீயே பாதுகாப்பை தந்தொருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசன விளக்க உரையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனம். இந்த வசனம் சென்ற வசனத்தோடு ஒரு வகையில் தொடர்புடைய வசனமாக இருக்கிறது. அதில் பல செய்திகளையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுகிறான். அது என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் எந்த நிய்யத்தில் இருக்கிறோமோ அந்த நிய்யத்துக்கு ஏற்ப நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்பது குர்ஆனுடைய வசனமாகும். அதனால் நாம் இங்கு உட்காரக்கூடிய இந்த நேரங்களில் இதில் என்ன சொல்லப்படுகிறது, இது அல்லாஹ்விற்காக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அதனால் இது நமக்கு மறுமைக்கு நன்மையாக மாறும் என்ற நிய்யத்தோடு நாம் உட்கார்ந்து இருந்தால் அல்லாஹ் இதில் ஈருலக ஏற்றத்தை தருவான், அல்லாஹ் தந்துருள்வானாக என்று சொல்லி வசனத்திற்குள் செல்வோம். அல்லாஹ் சொல்லுகின்ற போது وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا என்று சொல்லுகிறான். இவ்வாறே உங்களை நடுநிலை சமுதாயமாக, நடுநிலை உள்ள சமுதாயமாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். முதல் செய்தி நம்மளை பற்றி சொல்லுகின்ற போது நடுநிலையான ஒரு சமுதாயம் என்று சொல்லுகிறான். அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்ற போது லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மற்ற மக்களின் மீது சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அதே போல இன்னொரு காரணத்தை எல்லாம் சொல்லுகிறான். வயகூனர் ரசூல் அலைக்கும் ஷஹீதா, நம் தூதர் அவர்களும் உங்கள் மீது சாட்சியாக ஆகுவார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இது இந்த ஆயத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இதை தொடர்ந்து சென்ற ஆயத்தினுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் பேசுகிறான். வமா ஜஅல்னல் கிப்லத அல்லதி குன்த அலைஹா, இதுவரை நீங்கள் எதில் இருந்தீர்களோ அந்த கிப்லாவை நாம் நிர்ணயம் செய்தோம். ஏனென்றால் இல்லா லினஅலம மையத்தபிஉர் ரசூல, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. கிப்லா மாறினோடனே என்ன ரசூல் இப்படி மாறுறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் ஈமான விட்டுட்டே போயிடுவாங்க. ரசூல் மாறினா நம்ம மாற வேண்டியதுதான், இதுல என்ன வேலை என்று ரசூலுக்கு பின்னால் எல்லா நேரத்திலும் யார் நிற்கிறார்,
மிம்மை யன்கலிபு அலா அகிபைஹி, அல்லது ரசூலுக்கு மாற்றம் செய்து தன்னுடைய பின்னங்கால் வழியாக யார் திரும்பி செல்கிறார், திரும்பி செல்லக்கூடியவர்களிலிருந்து பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் கிபிலாவை நான் நிர்ணயம் செய்தோம். அல்லாஹ் சொல்றான். ஏன் பைத்துல் மக்திஸிலிருந்து ஏன் காபாவை நோக்கி திருப்பணும், இந்த சேஞ்சுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதுல ஈமான் பரிசோதனை செய்யப்படுது என்று சொல்லுகிறான். இப்படி சாதாரணமாலாம் திரும்ப முடியாதுங்க. இங்கே தொழுதுகிட்டு இருந்தப்போ திடீர்னு இங்கே தொழுகணுண்டா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ரசூலுக்கு பிறகு அந்த ரசூலை முழுமையாக நம்பியவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சஹாபாக்கள் தான் செய்ய முடியும், உண்மையான ஈமான்தாரிகள் தான் செய்ய முடியும். அதை அல்லாஹ் எப்படி சொல்றான் அந்த ஆயத்துடைய தொடரில், இன்கானத்தில கபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை தந்தானோ அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இது ஒரு பாரமான செயலாகும், ரொம்ப வலுவான செயலாகும், ரொம்ப பெரிய செயலாகும் என்று சொல்லுவான். கிபிலாவை திரும்பி இருக்கிறேன்டா எவ்வளவு பெரிய வேலை. பற்றி எல்லாம் திரும்பிட முடியுமா? ரசூல் மீது உண்மையான பின்பற்றுதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் இதை செய்வார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து யார்கிட்ட இருக்கிறதோ அவர்தான் இதை செய்வார் என்றும் சொல்லுகிறான். சொல்லிட்டு வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை, உங்களுடைய அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ பின்னாசி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா மக்களின் மீது லரஊஃபுன், கருணை காட்டுபவனாக இருக்கிறான், ரஹீம், அன்புடையனாக நிகரற்ற அன்பாளனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இது 143வது வசனமாக இருக்கிறது. இதில் நாம் இந்த வசனத்தை பேச வேண்டும் என்றால் 2-3 வாரங்கள் பேசலாம். பல செய்திகள் இதில் இருக்கிறது. நாம் முதல் செய்தியாக வசனத்தின் தொடக்கத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லும் போது வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தல் என்று சொல்லுகிறான். உங்களை நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். என்ன விஷயமாக இருந்தாலும் நடுநிலையோடு நீங்க இருக்கணும், அப்படிதான் நம்ம ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான்ல. குர்ஆன்ல இது மாதிரி வர வசனங்களை எடுத்து பார்த்தா அல்லாஹ் பல இடங்கள்ல இதை வலியுறுத்தி பேசுறது நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். இன்னைக்கு நம்ம ஓதுனமே இது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வசனம். நீங்க எல்லா விஷயத்திலையும் நடுநிலையோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அது என்ன நடுநிலை அப்படிங்கிறத அப்புறம் விளக்குவோம். இது மாதிரி குர்ஆன்ல வேற எங்கெல்லாம் வசனம் வருது, எதுலெல்லாம் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா செலவுகளை பற்றி சொல்லுகின்ற போது, ஒருவர் செலவழிக்கிறார், நம்ம தானே சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அவரவர் எவ்வளவு வேணாலும் ஹலாலான முறையில் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், தடையெல்லாம் கிடையாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு ஹலாலான முறையில் தடையே கிடையாது, எவ்வளவு சம்பாதிக்கலாம். எப்படி செலவு செய்யணும், செலவு செய்யறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. சம்பாதிச்ச வேகத்தில் செலவு செஞ்சிட முடியாது. அதுல சில நடுநிலையை அல்லாஹ் சொல்லி தருகிறான். பாருங்கள், சூரத்துல் ஃபுர்கான்ல 67வது வசனமாக இடம்பெறுகிறது. வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் எப்படி செலவு செய்வார்கள் என்றால் லம் யுஸ்ரிஃபு, ஊதாரித்தனமாகவும் செலவு செய்ய மாட்டார்கள், வீண் விரயமாகவும் செலவு செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கும் நடுவில் நடுநிலையோடு இருப்பார்கள். அவ செலவழிக்கும் போது கூட இந்த உம்மத்து நடுநிலையாகத்தான் செலவழிக்கணும் அப்படின்னு சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லுகிறான். அதே சூரத்துல் இஸ்ரா, நம்ம மேராஜுடைய சூரத்துல் இஸ்ரா இருக்கு பாருங்க, அந்த சூறாவில் சொல்லுகின்ற போது தொழுகையில் எப்படி கிராத் ஓதணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜ்ஹர் பி ஸலாத்திக, உங்களுடைய தொழுகையை கொண்டு நீங்கள் சத்தம் போட்டும் ஓதாதீர்கள், வலா துகாஃபித் பிஹா, ரொம்ப சத்தம் இல்லாமலும் ஓதாதீங்க, ரொம்ப சத்தம் இல்லாமலும் ஓதாதீங்க, ரொம்ப சத்தம் போட்டும் ஓதாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இரண்டுக்கு இடையில நடுநிலையோடு ஓதுங்க. ஓதுவது கூட அடுத்தவருக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அடுத்தவர் கேட்காத அளவுக்கு இருந்துடக்கூடாது. நடுநிலையோடு ஓடுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை இஸ்ராவிலே பார்க்க முடியும். அதே போல நீங்கள் சூரத்துல் இஸ்ராவிலே இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் செலவு செய்கின்ற போது சில பேர் பார்க்கலாம், அள்ளி இறைச்சிருவாங்க செலவுகளை,
பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு பாசமாக ஒரு பிள்ளை பெற்றுட்டார், அது பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார், எவ்வளோ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். இப்படி எல்லாம் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும், பலா தஜால் எதக்க மகுலூலத்து நீலா உணுக்குக்க, உங்களுடைய கைகளை கழுத்துக்கு பின்னால் கட்டி கொண்டு செலவழிக்காதவர்களாக இருக்காதீர்கள். பலா தபசு துகா குல்லல் பஸ், ரொம்பவும் அள்ளி அள்ளி கையை விரிச்சு செலவு செஞ்சிடாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் எடுத்து எடுத்து கொடுத்துறாங்க. கையை எடுக்காமலும் பின்னால கட்டிடாதீங்க. நடுநிலையோடு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஆகிரத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஆகிரத்தை தான் நம்ம தேடணும். ஆனால் அதே நேரத்தில் துன்யாவே வேணாண்டு போயிடக்கூடாது. துன்யாவும் வேணாதானே, துன்யாவில் இருந்தால் தானே அந்த ஆகிரத்தை அடைய முடியும். அதை எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? இந்த ஆயத்து சூரத்துல் கஸஸ்ல 77வது வசனமாக இடம்பெறுகிறது. வபதகி ஃபீமா ஆதாகுல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு மறு உலகை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், மறு உலகை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் இருக்கக்கூடிய உங்க பங்கை நீங்கள் மறந்துடாதீர்கள். துன்யாவில் உங்களுக்குன்னு சில பங்கு இருக்கு, நசீப் இருக்கு, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஆகிரத்தை தான் வேணும்னு துன்யாவை விட்டுறாதீங்க, துன்யா வேணும்னு ஆகிரத்தை விட்டுறாதீங்க. இரண்டு வேணும், எது ரொம்ப வேணும்னு கவனிச்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நடுநிலையோடு அதில் இருந்து கொள்ளுங்கள் என்று. அதே போல சராசரியாக நம்ம நடந்து போறோம் பாருங்க, அதை கூட அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. வக்ஸித் ஃபீ மஷீக், நடக்கும்போது ரொம்ப வேகமாகவும் நடக்காதீங்க, ரொம்ப மெதுவாகவும் நடக்காதீங்க, பார்த்து நடங்க, நடுநிலையோடு நடங்க. வகுதுல் மின் சௌத்திக, சத்தம் போட்டும் பேசாதீங்க, காதில் கேட்காத மாதிரியும் பேசாதீங்க, நடுநிலையோடு பேசுங்க. பேச்சில் தொடங்கி செலவுல ஆரம்பிச்சு துன்யாவில் எப்படி வாழணும் எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் நடுநிலையோடு தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம், குர்ஆன்ல சொல்லப்பட்ட வசனங்கள் இது. இது போலவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்தி சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு விளக்கத்துக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமலி துன்யாக கஅன்னக தஈஷு அபதா, இந்த உலகத்திற்காக நீங்கள் உழைக்கின்ற போது இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பதை போல, நம்ம ரொம்ப நாள் இருக்கத்தான் போறோம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். துன்யாவை தேடும் போது இப்படி நினைக்கணும், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் செஞ்சுக்கலாம், இங்கதான் இருக்க போறோம், இங்க இருக்க போறதல்ல, அதை மாதிரி ஒரு எண்ணத்திலே நீங்கள் துன்யாவில் வேலை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆகிரத்துக்காக நீங்கள் உழைக்கின்ற போது நீங்கள் எப்படி உழைக்க வேண்டும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வஅமல் ஆகிரத்துக்கு கஅன்னக தமூது கதா, நாளைக்கு மௌத்தா போறோம்னு நினைச்சு நீங்க அமல் செய்யுங்க. நாளைக்கு தொழுதுக்குள்ளான்னு நினைக்க கூடாது, ஏன்னா நாளைக்கு மௌத்தா போறோம்னு நினைக்கணுமா? அப்போ உடனே தொழுதுறோம். லுஹர் தொழுதணுமா இன்னைக்கே தொழுதுறணும், அசர தொழுணுமா இன்னைக்கே தொழுகணும், மக்ரிப் தொழுணுமா இன்னைக்கே தொழுகணும், இன்னைக்கே தொழுதுருங்க, தள்ளி போடாதீங்க, நாளைக்கு மௌத்தா போறோம்னு நினைச்சு தொழுவுங்க. ஆனால் துன்யாவோட உழைக்கும் போது நீங்கள் இங்கதான் இருக்க போறோம், என்ன ஆச்சு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப நீங்கள் இதையும் விட்டு விடாதீர்கள், அதையும் விட்டு விடாதீர்கள், இரண்டுக்கும் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. இப்படியாக நடுநிலை சமுதாயம் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய செய்திகள் ஏராளம். இதில் விளக்க உரையில் என்ன வருகிறது, தஃப்சீர்ல என்ன வருது? வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தன், இவ்வாறே உங்களை நடுநிலை உள்ள சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முந்தைய சமுதாயம்லாம் அப்படி கிடையாது. நடுநிலை சமுதாயம், முந்தைய சமுதாய யூதர்கள் இருந்தார்களே அவர்கள் அப்படி கிடையாதுங்க. அவர்கள் நபிமார்களை என்ன செஞ்சாங்க? அலட்சியப்படுத்தினாங்க. நபிமார்களை அலட்சியப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, கொலை செஞ்சாங்க, அவர்களை துரத்தினாங்க, ஊரை விட்டு துரத்தினாங்க, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. யாராச்சும் இப்படி செய்வாங்களா? ஒரு 6 லட்சம் பேரை கடல்ல திரட்டுறது எவ்வளவு பெரிய வேலை. இன்னைக்கு ஒரு 1000 பேர் பள்ளியில திரட்டிட சொல்லுங்க, யாரையாச்சும் திரட்ட முடியுமா? ஜும்மாவுக்கு வந்தா வருவாங்களே தவிர ஒரு 1000 பேரை நம்மளால திரட்ட முடியுமா? ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு எவ்வளவு கஷ்டப்படுது. ஒரு 6 லட்சம் பேரை திரட்டுன்னா மூசா நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
கடலை கடந்து வர்றது அப்புறம் இருக்கட்டும், 6 லட்சம் பேரை ஒருங்கிணைக்கணுமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய வேலை. எத்தனை நாள் போய் பேசினாங்க. எப்படி ஃபிரௌனுக்கு தெரியாம நடக்கணும். 6 லட்சம் பேரை இங்க திரட்டணும். சும்மா 100 பேர் திரண்டாவே பரபரப்பாக இருக்கு. ஃபிரௌனுக்கு தெரியக்கூடாது, அவனுடைய கூட்டத்துக்கு தெரியக்கூடாது. இப்ப எவ்வளவு சீக்கிரட்டா எத்தனை நாள் அந்த உழைப்பு நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உழைப்பு நடந்திருக்கு. 6 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன்டா எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பிரம்மாண்டம் இது. அவளுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும். 6 லட்சம் பேருக்கு ஒரு 6 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு பின்னாடி அலையிறேன்டா எப்படிங்க? நம்ம ஃபேமிலியோட ஒரு டூர் போயிட்டு வரோன்னு சொன்னாவே பல ரூபாய் செலவாகுது. 6 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு ஒரு 2 நாள் வெளியே போனா போதும். சாப்பாடுக்கு என்ன செய்யறது, தண்ணிக்கு என்ன செய்யறது யோசித்து பாருங்க. இவ்வளவு சிரமத்தில் 6 லட்சம் பேரை மூசா நபி கூட்டிக்கிட்டு கடலை கடந்து போனாங்க. வரலாறு நம்மளுக்கு தெரியும், பல முறை ஞாபகப்படுத்திருக்கிறோம். இங்க கடலை கடந்து போனதுக்கு அப்புறம் மூசா நபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த ஊருக்குள்ள போய் நீங்க சண்டை போடணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அங்க வம்பர்கள் இருக்கிறாங்க, ஜபாபிராக்கள் வம்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட போர் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னாங்க. யார்கிட்டங்க? யூதர்கள்ட்டங்க. என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், போருக்கு போகணுமா இல்லையா? இவங்க என்ன கம்மியாவா இருக்கிறாங்க? ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 6 லட்சம். எங்க 6 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. இப்படி ஒரு போர் நடந்திருக்கு. 6 லட்சம் ஸ்ட்ரென்த்ல யாராவது இருந்திருக்கிறாங்களா? எல்லாம் 1000 பேர், 1000 கணக்கில் தான் போர் நடக்குது, சண்டை நடக்குது. லட்சக்கணக்கில் யார் படையை திரட்டுனா? 6 லட்சம் பேர் நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட படையோடு சண்டை பிடிக்க முடியுமா முடியாதா? 10 பேர் இருந்தால் தயங்கலாம், ஒரு 50 பேர் இருந்தால் தயங்கலாம், 500 பேர் இருந்தாலும் தயங்கலாம். 6 லட்சம் பயப்படுறதுக்கு வேலையே இல்லை. எவ்வளவு பெரிய வம்பர்களை தூக்கி வீசிடலாம். ஆனா போமாட்டேன்ட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்து அவங்கள்ட்டெல்லாம் எங்களுக்கு சண்டை போட முடியாது, வேண்டாம் நீங்களும் உங்க ரப்பும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறீங்கன்னு மூசா நபி சொல்லிட்டாங்க. ஒரு நபியை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியும் அல்லது காயப்படுத்த முடியும் என்பதற்கு யூதர்கள் தான் உதாரணம். அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் யூதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி 313 பேர் தான் நின்றாங்க. சண்டை போடுங்கன்னு சொன்னோட சண்டை போட்டாங்களா இல்லையா? பதில் காலத்துல 313 பேர் தானங்க. அவங்கள்ட்ட என்னங்க கையில இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லையங்க. போர் பயிற்சி கூட அவங்கள்ட்ட கிடையாது, எதுவும் கிடையாது. போருக்கும் வரவும் இல்லை, போருக்காகவும் வரவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் உத்தரவு, 2 படையில ஒண்ணு உங்களுக்கு தரப்போதான், நீங்க போர் செய்யுங்கன்னு சொன்னோடனே களத்துல இறங்குனாங்க. இது ரசூலுடைய உம்மத்து. 6 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு நாங்க சண்டைக்கு போக மாட்டோம், நாங்க அந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ண முடியாது, வேண்டாம் மூசா நீங்க தனியா போய் உங்க ரப்பையும் கூட்டிக்கிட்டு சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. இது யூதர்கள். இந்த மாதிரி சமுதாயமாகவும் நீங்கள் இருக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? நபிமார்களை கடவுளாக்கினாங்க. உசைர் அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள். உசைர் ஒரு நபி இருந்தார். உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள். குர்ஆனிலே வருகிறது. நபிமார்கள்ல உசைர் ஒரு நபி. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி நினைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். முக்கடவுளில் ஒரு கடவுள் என்று சொன்னார்கள். அதே போல பிதாசுடன் பரிசுத்த ஆகின்ற திரியகத்துவ கொள்கையை கொண்டு வந்தார்கள். கடவுள்தான் சுதனாக காட்சி அளித்து பின்னால் பரிசுத்தாவியாக அவர் வர இருக்கிறார் என்றெல்லாம் பரப்பினார்கள். இப்படி கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க நபிமார்களை. அப்படியும் நம்ம போறது இல்லை. கடவுள் ரேஞ்சு, கடவுள் எவ்வளவு பெரிய தன்மை. அல்லாவுக்கு மட்டும்தாங்க அந்த ஆற்றல். கடவுளுங்கிற ஆற்றல் யாருக்கு மட்டும்தான்? அல்லாவுக்கு மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்துருக்கான். ஆனா அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான்னு நம்புறோம் நம்ம. ஆனா அல்லாஹ் அளவுக்கு ரசூலுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் தானால் பெற்றது. அல்லாவுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அல்லாவுக்கு டீச்சர்லாம் கிடையாது, அவனால உண்டானது அதெல்லாம். நபிமார்கள் ஒன்றை பெற்றிருக்கிறான்னா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அது எவ்வளவு வேண்டாலும் சொல்லிக் கொடுப்பான், எவ்வளவு வேண்டாலும் சொல்லிக் கொடுப்பான். அதை அளக்க முடியாது, நம்மளால அளக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நம்ம முகமது நபியை இதுபோல கொண்டு போகவே இல்லை பாருங்க. ஆனால் அவர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் மகன் என்றார்கள். ஈசா நபியை அல்லாஹ் கடவுள் என்று சொன்னார்கள், அல்ல கடவுளின் பிள்ளை என்று சொன்னார்கள்.
இந்த மாதிரியும் நம்ம போக மாட்டோம். இந்த மாதிரி கூட்டமும் நம்ம கிடையாது. இந்த ரூட்லையும் நம்ம போறது கிடையாது. அப்ப மதிக்க வேண்டிய விதத்திலே நடுநிலையோடு மதிக்கக்கூடியவர்கள் இந்த உம்மத்து தான். நபிமார்களை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான், அல்லாஹ்வை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான். வணக்கத்துக்குரிய இன்ன வரைக்கும் என்னங்க சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். யாராச்சும் ரசூலுல்லாஹ் நம்ம கடவுளை பார்க்கணும் நினைப்போமா? அப்படின்னு நம்ம நபி சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வாய்ப்பே இல்லையே. ஈமானே உருகுலைஞ்சு போயிடுமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி நாம் மதிக்க வேண்டுமோ அப்படிதான் மதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் என்பது அல்லாஹ் ஒருவன் தான். இந்த வித்தியாசம் இந்த உம்மத்தில் இருக்கிறது. எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரி கடவுளாக்கி பார்க்காது. பார்க்க முடியாத ஒரு வித்தியாசத்தை முகமது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடவுளாக்கி பார்க்க கூடாதுங்கிற, கடவுள்னா யாருன்ற எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த உம்மத்துக்கு பேரு உம்மத்தும் வசத்தன், நடுநிலை உள்ள உம்மத். இந்த உம்மத்துக்கு பேரு நடுநிலை உள்ள உம்மத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள் எப்படி இந்த உலகத்தில் மேலோங்கி இருக்கிறதோ அதுபோன்று இந்த உம்மத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற போதும் உம்மத்தம் வசத்தல் என்று பெருமக்கள் சொல்லி தருவார்கள். இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பல சிறப்புல இது ஒன்று. சரி பாருங்க, பொதுவா ஒன்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துக்கு எத்தனை சிறப்புகள் கிடைச்சிருக்குங்கிறதுக்கு முதல் உம்மத்தம் வசத்தல், நடுநிலையான சமுதாயம், இது முதல் சிறப்பு. ரெண்டாவது நீதத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சமுதாயம், இதுக்கு இன்னொரு அர்த்தம் வைக்கிறாங்க. உம்மத்தம் வசத்தல் என்று சொன்னால் நீதத்தில் நிலைத்திருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறதையும் தஃப்சீர்ல அர்த்தம் வைக்கிறாங்க. இந்த அர்த்தத்தை தரக்கூடிய பெருமக்கள் இதிலிருந்து பல கருத்துக்களை நம்மளுக்கு உதாரணமாக சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் இதற்கு நிறைய விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். முதல் விளக்கம் சொல்லுகிறேன். உம்மத்தம் வசத்தல், நடுநிலை சமுதாயம் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை நெறி என்ன என்றால், ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய சீரை, இவங்களை பற்றி சொல்கிறோன்னா நிறைய செய்திகள் சொல்லலாம். எப்படின்னா, வாப்பாவுக்கு முன்னாடியே இஸ்லாம் ஆகிட்டாங்க. எல்லாரும் வாப்பா வழியில் தான் நம்மளாம் முஸ்லீம் ஆகிருக்கிறோம். நம்மளாம் வாப்பா வழியில் தானே முஸ்லீம் ஆகிருக்கிறோம். வாப்பா முஸ்லீமாக இருந்தாங்க, நம்மளும் முஸ்லீம் ஆகிட்டோம். நம்ம அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் அது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு யாருண்டா, அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? வகி எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, வகி எழுதுவாங்களாம். அல்ல அவ்வளோ சிறப்பாக கொடுத்தாங்க. எல்லாரும் வகி எழுதிட முடியாது, இவங்க வகி எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான பிள்ளை இவங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுங்களா, பகலெல்லாம் நோன்பு வைப்பாங்க, இரவெல்லாம் குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுவாங்க. இரவு ஆரம்பிச்சுட்டா குர்ஆனை தூக்கிடுவாங்க, பகல் ஆரம்பிச்சுட்டா நோன்பு வச்சுருவாங்க. இதான் இவங்க வேலை. இவங்களுக்குன்னு பெரிய சொத்தெல்லாம் எடுத்துக்கல, எந்த ஒரு சொத்தையும் எடுத்துக்கல. பின்னாடி கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் பெரிய மானிய தொகை ஒன்று கொடுத்தாங்க. ஆனாலும் பார்த்தா அவங்க பழைய ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். பழைய ட்ரெஸ் ஒருத்தி, என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய சஹாபி, அதுக்காகத்தான் உங்களுக்கு இதை தந்த அப்படின்னு சொன்னப்ப எல்லாம் நான் சதகா பண்ணிட்டேன் பார்க்கலாம். எதையும் கையில் வச்சுக்க மாட்டாங்க, எதையும் கையில் வச்சுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பெருமக்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி தோழர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. கையில் எதையும் வச்சிருந்தா தானே, கையில் வச்சிருந்தா தானே அந்த இது எல்லாத்தையும் செலவழிச்சிருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே, காலையில் வந்தால் மாலையில் அவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காது. அதை பின்பற்றியவர்கள் இவர்கள். சரி, எதுக்கு சொல்ல வரேன்டா, இவங்க வகி எழுதும்போது எதெல்லாம் கிடைக்குதோ அதை எழுதிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வாயிலேருந்து எது வந்தாலும் எழுதிடுவாங்க. என்ன வரும்? ஹக்கு மட்டும்தான் வரும். எது வந்தாலும்டா தப்பாக விளங்கிடக்கூடாது, ஹக்கு மட்டும்தான் வரும் ரசூலுல்லாஹ் வாயில. ஆனால் வாயை எதிர்பார்த்தே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாயிலேருந்து என்ன வருதுன்னு எதிர்பார்த்தே இருப்பாங்க. என்ன வந்தாலும் எழுதிடுவாங்க. அது குடும்ப செய்தியாக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்க சம்பந்தமாக செய்தியாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் எழுதுவாங்க. தோழர்கள்லாம் போய் சொன்னாங்க, என்னங்க ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் எழுதுறீல்ல அப்படின்னு. ஆமாம், எதை சொன்னாலும் தான் நான் எழுதுவேன். இல்லை அவங்க பர்சனலாக சில விஷயமெல்லாம் சொல்லுவாங்க, அதை இல்லாமல் எழுதுறது அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சாங்க, அப்போ எழுதுறதுல வித்தியாசம் காட்டணுமோ அப்படின்னு. நேராக போனாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே
இப்படி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எழுதிடுறேன். சில விஷயம் நீங்கள் பர்சனலாக சொல்லும் போது எழுதக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு. இப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உக்துபு. அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, வாயில் கை வச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். வாயில் கை வச்சுக்கிட்டு உக்துபு, நீ எவ்வளோ எழுதுனியோ இது வரைக்கும் அது மாதிரி எழுதிக்கிட்டே இரு. இந்த வாய் இருக்குது பார்த்தியா, லா யஹ்ருஜ் மின்ஹு இல்லா ஹக்குன். இந்த வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வெளியே வரும். இந்த வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வெளியே வரும். பொய்க்கு இங்கே வேலையே இல்லை. அதனால என்ன நான் சொன்னாலும் நீ எழுதுன்னு அந்த சஹாபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி விட்ட ரசூலோடு ரொம்ப மஹப்பத்தான ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். இவங்க நைட்டெல்லாம் இப்படி தொழுகிறத பார்த்துட்டு, ஓதுறதை பார்த்துட்டு, பகலாக நோன்பு வைக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, என்ன செய்றீங்க, இப்படி இருந்தால் இப்படி. கல்யாணமும் பண்ணியாச்சு, அப்பவும் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நைட்டெல்லாம் குர்ஆன் எடுத்து வச்சுருவாங்க, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யுங்க, மாதத்தில் நோன்பு வைக்கிறீங்கல்ல அது வைங்க அப்படின்னு சொல்லி. மாதத்தில் 3 நோன்பு வைக்கிறீங்கல்ல அப்படின்னு. இல்லை நான் அதை விட சக்தி ஆற்றல் எனக்கு இருக்குது, அதை விட எனக்கு கொஞ்சம் ஆற்றல் இருக்குது, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி நோன்பு வைக்கணும். ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிறீங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க. இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு இதுதான். இப்படிலாம் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், உங்களுடைய உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமை ஒன்று இருக்கிறது, உங்கள் கண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைன்னு ஒன்று இருக்கிறது, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைன்னு ஒன்று இருக்கிறது. இதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். இபாதத்து தான் செய்கிறாங்க, ஆனால் அதில் கூட நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்கள் மனைவி உங்களுக்காக காத்திருப்பார்கள். உங்கள் கண்ணு உங்கள் உறங்கினால்தான் அடுத்த தடவை வேலை செய்யும். உங்கள் உடலுக்குன்னு சில ஹக்கு இருக்கு, நீங்கள் சாப்பிட்டாதான் அது இயங்கும். இதை நீங்கள் செய்யுங்கள் என்று செய்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு அவங்க மறுமையே அவங்க காரணமாக இருந்தது, மறுமை வாழ்க்கையே அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால அவங்களால இந்த துன்யாவை பற்றி சிந்திக்க முடியல. அபு அப்துல்லான்னு ஒரு சஹாபி, அவங்க வரலாறு ஒன்று படித்தேன். அந்த சஹாபி முடியாமல் இருந்தாங்க. முடியாமல் இருந்தப்ப சில சஹாபாக்கள்லாம் பார்க்க வந்தாங்களாம், அழுதாங்களாம். அபு அப்துல்லாங்கிற சஹாபி அழுதோடனே, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? வந்தவங்க சொன்னாங்க, எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய சஹாபி தெரியுமா? ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? நீங்கள் நாளை மறுமையில் என்னை சந்திக்கும் வரை மீசையை கட் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லீம்கள் மீசையை கட் பண்ணணும்லங்க, தாடியை வளர்க்கணும், மீசையை கத்தரிக்கணும். இதுதான் இஸ்லாமிய முறை. அப்படி தானே வருது. நீங்கள் தாடியை கத்தரியுங்க, மீசையை கத்தரியுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். அவுஃபிருல் லஹிய, தாடியை விட்டு விடுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் சொன்னாங்க, மீசையை கட் பண்ணிடுங்க. எதுவரை இந்த சுன்னத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்டா, என்னை நீங்கள் மறுமையில் சந்திக்கும் வரை என்று சொன்னார்கள். இந்த செய்தியை சஹாபாக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொல்லிட்டு, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்று கேட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கம் போவீங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பீங்க. அதானே அர்த்தம். என்ன சந்திக்கிற வரையும் சொன்னாவே ரசூலுல்லாஹ்வை மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தில் சந்திப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாமல் உங்களுக்கு நற்செய்தி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜன்னத்துக்கு தான் போவீங்க, சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க போன சஹாபாக்கள். அப்போ நோயில் முடியாமல் இருந்த அந்த சஹாபி சொன்னாங்களாம், அதல்ல ரசூலுல்லாஹ் அது சொன்னது சரிதான், ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, அதுதான் என்னை கவலைப்பட வைக்குது அப்படின்னு. என்ன சொன்னாங்க அப்படின்னு. அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைச்சானா இல்லையா? எப்படி மனிதர்களை படைச்சான்? மண் எடுத்து, மலக்குமார்களை கொண்டு மண் எடுத்து வர சொல்லி, அந்த மண்ணை எடுத்து அல்லாஹ் தஆலா அவனே என்ன செய்தான், மண்ணை குலைத்து படைத்தான் என்று நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். மண்ணை எடுக்கும் போது வலது கையில ஒரு படி எடுத்தான். ஹதீஸ்ல வரது சொல்றது, நம்ம தப்பா விளங்கிடக்கூடாது. வலது கை இடது கை அல்லாஹ் கை வச்செல்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு செய்தி தான் அது. வலது கையால ஒரு படி எடுத்து அல்லாஹ் தஆலா அள்ளி போட்டான். இடது கையில ஒரு படி.
வலது கையில மண் எடுத்தான் பார்த்தீங்களா, இதிலிருந்து செய்யப்பட்டவர்களா சொர்க்கவாசிகள். இடது கையிலிருந்து எடுத்தால் பாருங்க, இதெல்லாம் நரகவாசிகள். இப்படிங்கிற ஒரு செய்தியை நான் ரசூல் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். எனக்கு என்ன கவலைண்டா, நான் அந்த மண்ணு பிடியில எந்த பிடியிலிருந்து நான் படைக்கப்பட்டேன் என்று தெரியவில்லை. வலது கையினுடைய மண் பிடியிலிருந்து என்னை அல்லாஹ் படைச்சானா, இடது கையினுடைய மண் பிடியிலிருந்து அல்லாஹ் என்னை எடுத்து படைச்சானா என்று தெரியவில்லை. அல்லாஹ் இடது கையிலிருந்து எடுத்த மண்ணிலிருந்து என்னை படைத்திருந்தால் நரகத்துக்குள்ளவா நான் சென்றுவேன். அதை நினைத்துதான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். வலது கையினுடைய மண்ணிலிருந்து படைத்து விட்டால் நான் மகிழ்ச்சியோடு இருந்து விடுவேனே. இந்த உத்தரவாதம் யார் தர முடியும் என்று கேட்டார்களாம். ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்டாங்க, நீங்க வந்துருவீங்க, என்னை சந்திப்பீங்கன்னு. ஆனாலும் சஹாபாக்களுக்கு மறுமையை நினைத்து கவலை இருந்து கொண்டே இருந்தது. எங்கேயாவது ஏதாவது ஒரு காரணத்தினால் நாம் தடுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவர்களுக்கு எல்லா சஹாபாக்களுக்கும் இருந்தது. அந்த கவலையின் மிகுதியால் தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இரவு வந்துட்டாவே குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவான். குர்ஆன் ஓதுறது நல்ல விஷயம் தானங்க, முழு குர்ஆன் ஓதுனதும் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுவே உங்களுடைய மனைவிக்கு இடையூறாகும் என்றால், உங்களுடைய மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்றால், உன் கண்ணுடைய ஹக்கை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்றால், உன்னுடைய உடலுடைய ஹக்கை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்றால் நீ குறைத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ குறைத்துக்கொள் அப்படின்னு. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அபூதர்தா ரலியல்லாஹு ஃப்ரெண்டு, ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, ரொம்ப தோஸ்து. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நெகிழ்வூற்ற வரலாறுலாம் படிக்கணும்னா அவங்க வரலாறு படித்தா நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அபூதர் ரலியல்லாஹு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிடுவாங்க, பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. பல துவாக்களிலிருந்து திக்ருகளிலிருந்து அவங்க பிரிஞ்சு போன காலத்தில் கூட, தள்ளி இருந்த காலத்தில் கூட அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிங், ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சஹாபி சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு பார்க்க வருவாங்க, விசாரிக்க வருவாங்க. அப்போ ஒரு தடவை வந்தாங்க, வீட்டுக்கு வந்தால் அவங்க ஒய்ஃப் உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா பழைய துணி உடுத்திருக்கிறாங்க, தலையெல்லாம் ஒன்றும் சீவாமல் அப்படியே கலைஞ்சிரு. ஏம்மா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கே உங்கள் நண்பர் வந்து என்ன எங்கே அவர் கவனிக்கிறாரு, ஒரே தொழுகை, பகலில் வச்சா நோன்பு வச்சிடுறாரு, இரவெல்லாம் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறாரு, அவருக்கு என் பக்கம் பார்வை வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனே சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு கவலை விடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு அபூதர்தா ரலியல்லாஹு நான் இன்னைக்கு உங்களோட தங்கலாமா அப்படின்னு சொன்னாங்களாம். வாங்க ஃப்ரெண்ட் இல்லை, வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு நீங்கள் விருந்தாளியாக வர்றது ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்தோடனே வந்துட்டாங்க சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு. அபூதர்தா ரலியல்லாஹுவும் நைட்டில் தங்க போகும்போது கொஞ்சம் நேரம் ஆனோன்னே எந்திரிச்சு தொழ ஆரம்பித்தாங்களாம். தூங்க போகிறோம், தொழ ஆரம்பிக்கிறீங்க, படுங்க அப்படின்ட்டாங்களாம். படுங்க நீங்கள் அப்படி. சரி நண்பர் சொல்கிறான்னு படுத்துட்டாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கு திரும்ப எந்திரிச்சு தொழுவலான்னு எந்திரிச்சாங்க. ஏங்க படுங்க, நம்ம கூட படுங்க படுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் படுத்துட்டாங்களாம். இப்படியே 3 தடவை எந்திரிச்சிருக்கிறாங்க. தூங்கன்னு படுக்க வச்சுட்டாங்க. தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சாங்களாம். இப்போ தொழுவுங்க போங்க அப்படின்னு சொல்லி தொழுவு விட்டுட்டாங்க. தொழுதுட்டு காலையில் தொழுதுட்டு சுபு தொழுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு நண்பர் தான், என் நண்பர் தான் நீங்கள், ஆனால் இன்னைக்கு நைட்டு நீங்கள் நடந்துக்கிட்டது என்னால் தாங்க முடியலை. இதை ரசூலுல்லாஹ்ட்ட நான் சொல்லாமல் விட மாட்டேன். எவ்வளோ அவங்க நட்பை பற்றி ஹதீஸில் வரலாற்றில் அவ்வளோ செய்தி போடுறாங்க. நான் தொழுவலான்னு நினைக்கும் போது படுங்க படுங்க படுங்கன்னு படுக்க வச்சுட்டீங்களே, நான் இது நாள் வரைக்கும் தொழுதுகிட்டல்லவா இருந்தேன் இரவெல்லாம், நீங்கள் உங்கள் நட்புனால இன்னைக்கு தொழ முடியாமல் போயிடுச்சு, அல்லாஹ்வுடைய தொடர்பை உங்களால் எனக்கு கட்டாயிருச்சே, நான் இதை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் செய்தி சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்ட்ட தான் போவாங்கன்னு சல்மான் ரலியல்லாஹுவுக்கும் தெரியத்தான் செய்யும். ஏன்னா இங்கே என்ன நடந்தாலும் அங்கே போயிடும் செய்தி, ரசூலுல்லாஹ்ட்ட போக தான் செய்யும். ஏதாவது ஒன்று நடக்குதுங்க, சரி இல்லை சொல்லாதீங்கன்னு சொல்ல போய் சொல்லுங்க, அப்போ தானே விடை கிடைக்கும்.
போனாங்க, சுபுக தொழுதாங்க. தொழுது விட்டு அபூதர் எல்லாம் ரசூல்லா கிட்ட போனாங்க. நாயமே என்ன உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, இந்த சல்மான் பாரிஸை பற்றி சொல்லணும். உங்கள் நண்பர் சல்மானை பற்றியா? ஆமாம் சொல்லணும் அப்படி. பின்னாடியா அவங்க நின்றாங்க. அது என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, நான் டெய்லி வந்து இரவெல்லாம் தொழுதுகிட்டு இருந்தேன். சல்மான் இன்னைக்கு எனக்கு வீட்டில் விருந்தாளியாக வர்றதா சொன்னாங்க. சரின்னு சொல்லி வர சொன்னேன். ஆனால் இரவில் எந்திரிச்சு தொழுவலான்னு நினச்சோன்னே தூங்க தூங்க தூங்கன்னு தஹஜ்ஜுத் வரையும் தூங்க போட்டாங்க. தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு தான் நான் தொழுவேன். இதை என்னால் தாங்க முடியல. வளமையாக செய்து இருக்கிற இந்த வணக்கத்தை இவ வந்ததுனால நான் விட வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், சல்மான் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? சல்மான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களாம், சல்மான் அவர்களே நீங்கள் கரெக்டாக உங்கள் நண்பர்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அறிவாற்றலை கொடுத்துருப்பான். அங்கே நடந்துக்கிட்டது சல்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு கூட பேசலை, இன்னும் என்ன நடந்துச்சுன்னா கேட்கல. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிவித்து கொடுத்து விடுவான். இரு நண்பர்களும் அங்கே நடந்து கொண்டது இரவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்துருச்சு. அபூதர் ரலியல்லாஹு போய் சொன்னோன்னே இன்னும் அவர்களுக்கு உறுதியாயிருச்சு. சல்மான் இங்கே சரியாக தான் நடந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்போவும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொன்னாங்க, சல்மான் அவர்களே, அபூதர்தா அவர்களே, உங்கள் உடலுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கிறது, உங்கள் மனைவிக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கிறது, உங்கள் கண்ணுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில நேரங்களில் சஹாபாக்கள் இபாதத்தினுடைய ஆர்வத்தில் நிறைய வணக்கங்களை செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாதத்தில் 3 நோன்பு வைங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க. அப்போ அந்த சஹாபி இதை விட என்னால் வைக்க முடியுமேன்னு சொன்னாங்க. இல்லை, இதுதான் சிறந்த நோன்பு, இதை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சஹாபி பிந்திய காலத்தில் சொல்கிறாங்க, பிந்திய காலத்தில் நான் வயசான காலத்தில் சில சிரமங்களை அனுபவித்தேன். அப்போதுதான் நான் நினைத்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த சலுகையை நான் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்று நினைத்தேன். ரசூலுல்லாஹ் அந்த சலுகையை கொடுத்தாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க. சஹாபாக்கள் நோன்பே வைக்கலாமே, சக்தி தான் இருக்கு, இதை விட என்ன வேணும்னு வச்சாங்க. ஆசை. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மீறணுன்ற என்ன இல்லை, அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் அது சலுகையாக கொடுத்தாங்க. சரி, ஏன் அந்த சலுகை? நம்ம அல்லாஹ்வின் மீது அதிகமாக நோன்பு வைக்கலாம்னு நினைச்சாங்க. பின்னாடி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சலுகையை நான் பயன்படுத்தாமல் போனது இப்போது அந்த இது எனக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு உடலில் சக்தி இருக்கு என்பதற்காக கண்ணா புண்ணான்னு வணக்கம் செஞ்சுட்டு அடுத்தால ஒண்ணு செய்யாம போறோம் பார்த்தீங்களா, அது அல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அமல்களில் சிறந்தது என்ன தெரியுமா? சிறந்த அமல் என்ன தெரியுமா? அதுவமுஹா, நிரந்தரமாக செய்வது. வயின் கல்ல, கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை. 2 ரகாத் தொழுதாலும் தொடர்ந்து 2 ரகாத் தொழுவணும். 4 ரகாத் தொழுதா தொடர்ந்து 4 ரகாத் தொழுவணும். ஒருத்தர் 100 ரகாத் தொழுது அடுத்த நாள் தொழுகாம விட்டான்னு வச்சுக்கிறேங்க, அதல்ல. அதை அல்லாஹ் விரும்புறதும் இல்லை, நேசிக்கிறதும் இல்லை. நிரந்தரமாக செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். அது 2 ரகாத்தாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி. இதான் நடுநிலை. எல்லாத்திலையும் நடுநிலை என்று சொன்னால் இதுதான். இதை அல்லாஹ் விரும்புகிறான். இது முதல் செய்தி. நடுநிலை என்று அர்த்தம் வச்சா. இன்னொரு அர்த்தம் சொன்ன பாருங்க, நீளமான உம்மத்து அப்படின்னு சொன்ன அந்த அர்த்தமும் தப்சீல்ல தராங்க. உம்மத்தம் வசத்தல் என்று சொன்னால் நடுநிலை உள்ள சமுதாயம் என்று சொன்னால் நீளமான சமுதாயம் என்று பொருளாகும் என்றும் தப்சீல்ல தராங்க. என்ன நீளமான? மற்ற உம்மத்துல எல்லாம் அந்த நீளத்தை பார்க்க முடியாது. இந்த உம்மத்துல மட்டும் நீளம் இருக்கும். இந்த உம்மத்தின் நீளமா இருக்கிறனால நாளை மறுமையில நம்மளை சாட்சியா அல்லாஹ் கூப்பிடுவாங்க. ஒரு ஹதீஸ் வருது, நாளைக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவானா, வாங்க நூஹ் நபி இங்க வாங்க அப்படின்னு. நூஹ் நபி வருவாங்களாம். நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை கூப்பிடுவானா அல்லாஹ், நீங்கள் வாங்க, எல்லாரும் வருவாங்களாம். நூஹ் நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க. சூரத்து நூஹ்ல ஒரு சூறா இருக்கு குர்ஆன்ல, வாசித்து பாருங்க. ஏன்னா நாம் தான் சாட்சியாக போகிறோம், இந்த உம்மத்து தான் சாட்சியாக போகுது. அல்லாஹ் கேட்பானா, உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களா? ஆமாம் அல்லாஹ் அப்படி அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கேட்பானா.
இந்த நபி உங்களிடத்தில் வந்து பிரச்சாரம் செய்தார்களா? இல்லை என்று சொல்லுவார்களா? இல்லை என்று சொல்லுவார்களா? எப்படி பாருங்க, 950 வருஷம் பிரச்சாரம் பண்ண ஒரு நபியை இதை விட அதிகமான வருஷம் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அந்த நபியை பார்த்து சொல்லுவாங்களா? இல்லை என்று சொல்லுவார்கள். அப்போதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்கிறீர்களே அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்பானா. நீங்கள் செய்தேன் என்றதற்கு என்ன சாட்சி என்று கேட்பானா. அல்லாஹ் அறிந்தவன் தான் சாட்சி கேட்பான். அப்போதுதான் நூஹ் நபி சொல்வார்கள், உம்மத்து முஹம்மதியா, முஹம்மது நபியினுடைய உம்மத்தை நான் சாட்சியாக அழைக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்களை நான் கூப்பிட நினைக்கிறேன் என்று. அல்லாஹ் கேட்பானா, முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்களும் கொஞ்சம் சாட்சியாக இருக்கலாம். முன்னாடி உள்ளவங்க எப்படி பின்னாடி உள்ளவங்களும் சாட்சியாக வருது? இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம், அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி சாட்சி? நம்ம பார்க்கவே இல்லையே, பார்க்கல, அவங்க காலத்தில் வாழலை, எப்படி சாட்சி? எல்லாம் வர சொல்லிடுவான். வர சொன்னோடனே இந்த உம்மத்து போய் நிற்கும், உம்மத்தி முஹம்மதியா போய் நிற்கும். போய் நின்றோடனே அல்லாஹ் கேட்பான், இந்த நபி அந்த உம்மத்துக்கு சாட்சி தாவா பிரச்சாரம் பண்ணாங்களா அப்படின்னு. ஆமையா அல்லாஹ், எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னுடைய வேதத்தில் தான் இது எழுதியிருக்கிறது. உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீதானே அனுப்பி வைத்தாய்? ஆமா. அவர்களுக்கு வேதத்தை நீதானே தந்தாய்? ஆமா. அந்த வேதத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள், அவர்கள் அந்த நபியை பொய்ப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது என்று அல்லாஹ்விட்ட இந்த உம்மத்து இதுதான் நீதமான உம்மத்துண்டா, எந்த பக்கமும் சாயாது, சத்தியத்தை சரியாக சொல்ற உம்மத். இங்க தொட்டு மறுமை வரைக்கும் சொன்னோன்னு அல்லாஹ் தஆலா நூஹ் நபிக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பான். யாரெல்லாம் நூஹ் நபியை மறுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பதற்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். யோசித்து பாருங்க, நம்மளுடைய அதாலத்து, நம்மளுடைய நீதம் எங்க வரை இருக்குது பாருங்க, அங்க வரையும் பயன்படுத்தப்படுகிறது. அதை தான் அல்லாஹ் சொல்வான், தக்கூனு ஷுஹதா லின்னாஸ், மற்ற மக்களுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்கள், நீங்க தான் சாட்சி என்று அல்லாஹ் சொல்வானா. நீதத்தில் நீங்கள் இருப்பதற்காக வேண்டிதான். இந்த உம்மத்தை என்ன வேணாலும் செய்யுதுன்னு சொன்னா அதுல நீதம் இருக்கணும். நம்ம ஒரு வியாபாரம் பண்றோமா, நீதம் இருக்கணும். நம்ம பயான் பேசுறோமா, ஒரு நீதம் இருக்கணும். எல்லாவற்றிலும் நீதம். வீட்டுக்கு போறோமா, மனைவிட்ட நீதம் இருக்கணும். மனைவிட்ட நீதம் என்ன தெரியுமா? மனைவிட்ட கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தா நீதமா இருக்கணும்னு அர்த்தம். பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தா நீதமா இருக்கணும்னு அர்த்தம். கடையில ஊழியருக்கு செய்ய வேண்டிய நேரத்தை அல்லது வேலையை கொடுத்தா நீதமா இருக்கிறோம்னு அர்த்தம். அந்தந்த வேலையை சரியா செஞ்சா நீதமா இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த உலகத்துல அல்லாஹ் நீதத்தில் தான் ஒவ்வொரு வண்டிக்கு எப்படியா அச்சாணின்னு சொல்றோமா இல்லையா, அதுபோல இந்த உலகத்தை அல்லாஹ் நீதம் என்ற அச்சாணியில் தான் ஓட வைத்திருக்கிறான். அதை எடுத்துட்டா வண்டி கலண்டுரும். அதுலதான் அல்லாஹ் ஓட வச்சிருக்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவுக்கு இளம் வயது, பாரசீக நாட்டுக்கு போனாங்க. பாரசீக நாட்டில் அப்போ ஆட்சி வந்து நௌஷர்மான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாம்லாம் வரல, இஸ்லாத்துக்கு முந்தைய நிகழ்வு. நௌஷர்மான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போ போன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு வேலையா போனாங்க. அவர்களுடைய பணம் தொலைஞ்சு போச்சு. போன ஊரில் பணம் தொலைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும்? ஏதாவது வெளியூர் போகிறோம், பரிசு தொலைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும்? 10 பொற்காசுகள் வைத்திருந்தார்கள், அப்படியே தொலைஞ்சு போச்சு. உடனே அந்த ஊரில் போய் அந்த அரசவையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இப்படி எனக்கு கொண்டு வந்த 10 பொற்காசுகள் தொலைஞ்சு போச்சு, நான் அரபு நாட்டிலேருந்து வந்தவன், அந்த காசு இருந்தால் தான் நான் திரும்பி போக முடியும். உடனே நௌஷர்மா என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த மன்னர், நீங்கள் நான் கண்டுபிடித்து தரும் வரை இந்த ஊரில் இருங்க, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு தந்துடுறேன், அதுவரை உங்களுடைய செலவை அரசே பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீங்கள் தங்கிக்கலாம், தங்குறதுக்கு வீடு தந்துடுவோம், இருக்கிறதுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் தந்துடுவோம், ஆனால் விரைவில் உங்களுக்கு அந்த காசு ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இங்கே தங்கினாங்க. அப்போல்லாம் முஸ்லீம் இஸ்லாமெல்லாம் வாங்கல, முன்னாடி இளம் வயதில் நடந்தது. அப்போ ஒரு 2-3 நாட்கள் ஆகியிருக்கும். திரும்ப நௌஷர்மான் கூப்பிடுறாரு, அவரை கூப்பிடுங்கள் என்று. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தால் அரசர் உட்கார்ந்து இருக்கிறார் நௌஷர்மான், அவருக்கு முன்னால் 2 பெட்டி இருக்கிறது. உடனே அவர் கூப்பிடுகிறார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இங்கே வாருங்கள், இந்த பெட்டியை திறந்து பாருங்கள். அந்த பெட்டியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு திறந்து பார்க்கிறார்கள். உள்ளுக்குள்ள 10 பொற்காசுகள் இருக்கிறது. தொலைந்து போன 10 பொற்காசுகள் அப்படியே இருக்கிறது என்ன ஆனந்தப்பட்டார்கள்.
இவ்வளோ பெரிய ஊர், அந்நிய ஊர், அடுத்த ஊர், அடுத்த நாட்டில் வந்து நிற்கிறோம். காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, திருடப்பட்டிருக்கு. ஆனாலும் இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சு தந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அப்போ அந்த அரசர் சொன்னார், இது உங்களுக்குரியது கிடைத்து விட்டது, இன்னொரு பெட்டியை திறந்து பாருங்கள். இன்னொரு பெட்டியை, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள். யார் அந்த காசை திருடினானோ அவனுடைய கை வெட்டப்பட்டு அதில் இருக்கிறது. இது இஸ்லாமிய சட்டத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்லுகிறேன். அவனுடைய கை வெட்டப்பட்டு அதில் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அப்படியே அரசரை பார்த்தார்களாம். நௌஷர்மன் சொன்னாராம், நீங்கள் 10 பொற்காசு தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னப்பையே நான் எடுத்து கொடுத்து உங்களை அனுப்பி வச்சிருக்கலாம். முடியும்ல? என்னதான் நிறைய பொற்காசு இருக்குது, கொடுத்து உங்களை அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பவில்லை. ஏன் விரும்பலன்னு சொன்னா, அடுத்த நாட்டவர், அந்நியவர் இந்த ஊருக்குள், இந்த நாட்டுக்குள் வந்தால் அவருடைய பொருள் தொலைந்து விட்டால், தொலைந்த பொருளை இந்த நாடு, இந்த அரசும் எப்படி மீட்டு தரும் என்பதை வெளிநாட்டவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி இங்கு எப்படி செலுத்தப்படும் என்பதை அடுத்த நாட்டவர் புரிந்து கொள்ள வேண்டும். தொலைந்து போன காசும் கிடைக்க வேண்டும். தொலைத்தவர் எங்கே திருடப்பட்டாரோ அவருடைய கை எப்படி வெட்டப்படுகிறது என்பதை தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் உங்களை நான் இருக்க வைத்தேன். அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி இந்த நாட்டில் எப்படி கிடைக்கிறது என்பதை போய் உங்க அரபு நாட்டில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்பதான் உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, அட நீதி. அதுக்கப்புறம் பொதுவாக அவங்க ஃபேமிலியே பஞ்சாயத்து பண்றாரு. தூதுவர்களா இன்னைக்கு அடுத்த நாட்டுக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா, ஒரு நாட்டு தூதுவர், இந்திய தூதுவர், அப்படிலாம் இங்கெல்லாம் நிறைய தூதுவர்கள் இருக்கா. இது போன்ற தூதுவர் வேலை, பஞ்சாயத்து வேலை தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடியே பனு அதீன் அவங்க ஃபேமிலி, உமர் ரலியல்லாஹுடைய ஃபேமிலி. இயற்கையாகவே அவங்களுக்கு நீதம், நேர்மை இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் நீதமா நடந்துக்கிட்டா ரொம்ப பிடிச்சி போயிடும் உமர் ரலியல்லாஹு. அட, இந்த உம்மத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான், முஸ்லிம்களை என்று சொல்லுவேன். இந்த உம்மத்தையே அல்லாஹ் தான நீதமான உம்மத்தாக தான் ஆக்கி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள இருக்குது, நம்ம தான் அதை விட்டு தகண்டு போயிட்டோம். இந்த உம்மத்துக்கு நீதமா நடக்கிற ஒரு குணம் இருக்குது. ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த செய்திக்கு வருகிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய இந்த நிகழ்வுக்கு பின்னால், நௌஷர்மாவுடைய நிகழ்வுக்கு பின்னால், நீதத்தின் மீதும் நீதமாக நடக்கிற மனிதர்களின் மீதும் நல்ல ஒரு அன்பு, மரியாதை உமர் ரலியல்லாஹுக்கு வந்துருச்சு. பிந்தைய காலத்தில் அவங்க ஆட்சி எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்லை. நீதத்தை எடுத்து பார்த்தா எல்லா பக்கத்திலையும் உமர் ரலியல்லாஹுக்கு பல நிகழ்வுகள் இருக்கு. உமர் ரலியல்லாஹுடைய தாரீഖை எடுத்து பரட்டி பார்த்தா எல்லா இடத்திலையும் உங்க நீதத்துக்கு ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரலாறு சொல்ல முடியும். அவ்வளவு செய்திகள் இருக்கு நீதத்துக்கு நடந்துகிட்டது. ஒரு செய்தி ஒன்று சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த போது அப்போது மதீனாவுக்கு கொஞ்சம் மஸ்ஜித் நபவியை பெருசாக்கணும், அப்படி ஒரு வளர்ச்சி, இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகுது அந்த ஒரு காலகட்டம். அப்போ தொழுகைக்கு யார் தொழுவைப்பா, யார் ஜனாதிபதியோ அவங்க தான் தொழு வைக்க முடியும். யார் ஜனாதிபதியோ அவங்க தான் இமாமத்தையும் செய்வாங்க. அப்படிதான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். யார் லீடரோ அவங்க தான் தொழு வைப்பாங்க முசல்லா. உமர் ரலியல்லாஹு தொழுவைக்கு வருவாங்க. தொழுவைக்கு வரும்போது பாபு சலாம், இன்னைக்கும் சொன்னீங்கன்னா பாபு சலாம்ங்கிற வாசல் வழியாக வந்தால் தெரியும். அந்த வாசல் வழியாக வருவார்கள். அந்த வழியாக வந்து முசல்லாவுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்த வீட்டில் இருந்து வடிந்த மழை நீர் வந்து அவங்க ட்ரெஸ் மேலே விழுவுது. வடிஞ்சி மேலே விழுவுமா இல்லையா, மேலேருந்து அப்படி இப்போ அந்த குழாயிலேருந்து வந்து விழுவுதா இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு குழாய் வச்சுருக்கிறாங்க. அது மேலே தண்ணி வடிஞ்சு உமர் ரலியல்லாஹு மேலே விழுந்துருச்சு. ஏன்னா தண்ணி வந்து தொழு வைக்கும் போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது என்ன தண்ணி ஏது தண்ணிலாம் நம்மளுக்கு தெரியாது. வடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் மழை தண்ணீர் தான். விழுந்தோடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தொழுவை முடிச்சுட்டு உடனே செய்கிறான். போகும்போது அந்த எதுலேருந்து வடிஞ்சு விழுந்துச்சோ அந்த குழாயை பிச்சு போட்டுடுறாங்க. அந்த வீட்டிலேருந்து குழாயை பிச்சு போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இது ஒரு வழக்காக மாறுது. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி அப்போது அவர் ஜனாதிபதியாக அவர்கள் இருந்தாலும் என் வீட்டினுடைய குழாயை எப்படி பிடுங்கலாம்,
எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த வீட்டுக்காரவங்க வழக்கு எடுத்து போடுறாங்க. விசாரிக்கிறது யாரு? உபய் இப்னு காப் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு பெரிய நீதி அரசர் இல்லையா, அவர்களுக்கு உபய் இப்னு காப் ரலியல்லாஹு பஞ்சாயத்து வர்றாங்க நீதிபதியா. அன்பானவர்களே, இப்போ உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தீர்ப்பளிக்க போகிறாங்க. வழக்கு தொடுத்தது யாருன்னு கேட்டால் அந்த வீட்டுக்காரவங்க. யார் அந்த வீட்டுக்காரவங்கண்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லை, விரிவுரையாளர்களுக்கெல்லாம் அவங்க தான் லீடர். ரசூலுல்லாஹ்வுடைய விசேஷ துவாவை வாங்கியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்க வீட்டினுடைய குழாயை தான் பிடிங்கி போட்டாங்க. வழக்கு வந்துருச்சு. உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டு குழாயை ஜனாதிபதி பிடிங்கி போட்டாங்க அப்படின்னு. இதுக்கு நீங்கள் தான் நீதம் தரணும், சரியான தீர்ப்பு, என் பக்கம் நீதம் வேணும் அப்படின்னு. அப்போ விசாரித்துட்டு சொன்னாங்களாம், எதுக்காக பிடிங்கி போட்டீங்க அப்படின்னு. மழை நீர் என் மேலே வடிஞ்சிச்சு, அதனால் பிடிங்கி போட்டேன். ஜனாதிபதிகிட்ட சொல்கிறாங்க. மழை நீர் வடிஞ்சிச்சு அதனால் பிடிங்கி போட்டேன்னு ஜனாதிபதி சொல்கிறாங்க. இருந்தாலும் அடுத்தவருடைய பொருளை பிடுங்கி போடுவதற்கு உங்களுக்கு எந்த வரையில் உரிமை இருக்கிறது? அடுத்தவருடைய உடைமையை எடுப்பதற்கு ஒரு அரசுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது? அதனால் நீங்கள் செய்தது தவறு, இங்கே தவறு நடந்திருக்கிறது. நான் தீர்ப்பளிக்கிறேன். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, நீங்கள் எடுத்த அந்த குழாயை நீங்களே அதில் வைக்கணும். இதுதான் தீர்ப்பு. அவங்க வீட்டு இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் பிடிங்கி போட்டீங்க ஈஸியாக. வைக்கும் போது என்ன செய்யணும்டா, ஜனாதிபதியான நீங்கள் குனிஞ்சிக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உங்கள் மேலே ஏறி அவங்க வைக்கட்டும். இதுதான் நான் கொடுக்குற தீர்ப்புன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தீர்ப்பை உலகம் பார்த்துருக்கா? எங்க ஜனாதிபதியை குனிய விட்டு ஜனாதிபதிக்கு மேலே ஏறி நின்று ஒருவர் குழாயை வைக்கிற இந்த நிகழ்வு உலகத்திலேயே அரங்கேறி இருக்கா? தீர்ப்பு கிடையாது. இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் நடக்க முடியும். இப்படி ஒரு தீர்ப்பை உமர் ரலியல்லாஹுடைய கவர்மெண்ட்ல மட்டும்தான் பார்க்கலாம். இல்ல, ரசூலுல்லாஹ் உருவாக்கியவர்கள், ரசூலால் உருவாக்கப்பட்டவர்கள். என்ன இப்படி ஒரு தீர்ப்பு தந்துட்டீங்களா சொல்லல. எடுத்ததை வைக்கணுங்கிறது சரி, அதுக்கு நான் ஏன் குனியணும் அப்படிலாம் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரியே தான் குனிஞ்சாங்க, அந்த மாதிரியே மேலே ஏறினாங்க, குழாயை வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஏன் இப்படி போய் வழக்கு போட்டேன்டா, இது ரசூலுல்லாஹ் கையால் வச்ச குழாய். நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இந்த குழாயோடு தான் என் வீட்டை பார்த்துருக்கேன். என் விவரம் தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் வச்சது, மழை தண்ணி வடிகிறதுக்காக வச்சது. அப்போ பள்ளிவாசல் உங்களுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு பள்ளிவாசல். பள்ளிக்கு வீட்டுக்கு நடுவில் கேப் இருந்துச்சு, தண்ணி வடிஞ்சா ரோட்டில் விழுவுற மாதிரி இருந்துச்சு. பள்ளி போக போக பெருசாக ஆக்க பள்ளியில் வடிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யார் வச்சது? அது ரசூலுல்லாஹ் தான் கையால் வச்சது. நான் போகும்போதெல்லாம் என் வீட்டை அதால தான் பார்த்துருக்கிறேன், அந்த குழாயோடு தான் பார்த்துருக்கிறேன். அப்படிதான் என்னால் பார்க்க முடியும், அது இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது. அது நீங்கள் எடுத்தோன்னே என்னால் தாங்க முடியலைன்றோன்னே அப்போ தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவுக்கு நாம் இப்படி ஒரு தப்பையா செஞ்சிட்டோம், ரசூல் கையால் வச்சதையா எடுத்துட்டோம். இப்போ சொன்னாங்களாம், வேணுண்டா வீட்டையும் குழாயும் சேர்த்து நான் பள்ளிக்கு தந்துடுறேன், எடுத்துக்கிறேன். குழாய் மட்டும் என்ன, குழாய் வீட்டையும் குழாயோடு சேர்த்து இந்த பள்ளிக்காக தந்துடுறேன், நீங்க பள்ளியோட இந்த வீட்டை சேர்த்துருங்க, ஆனா குழாயை வீட்டில இருந்து எடுக்காதீங்க, வீட்டையே எடுத்துக்கிறங்க பள்ளிக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு நம்ம பாபு சலாம் வழியா போனா அந்த குழாயினுடைய ஓட்டையெல்லாம் பார்க்கலாம்.
அதில் போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டையெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த அடையாளம் இந்த துருக்கியர்கள் செய்த, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அவர்கள்ட்ட அந்த கவர்மெண்ட் கொடுத்தப்ப மதீனாவை அப்படி பாதுகாத்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு நினைவு சின்னங்களையும் அப்படியே வைத்திருக்கிறார்கள். நீங்க மதீனாவுக்கு போய் பாருங்க. இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, அழிக்க பார்க்குறாங்க. அப்படியே பாதுகாத்து வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த ஓட்டையோடு அப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இந்த நூலில் வச்சு அந்த எழுத்துலேயே அந்த நூலில் வந்து அப்படி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உம்மத்தம் வசத்தல் என்று சொன்னால் நீளமான உம்மத், நீளத்தின் பக்கம்தான் இருப்பார்கள் என்று சொல்கிறான். அதை இந்த உலகத்தில் முழு உருவமாக நிலைநிறுத்தியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதை உலகத்துக்கு சொன்னார்கள். நீளத்தில் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்ற செய்தியையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள். அத்தகைய உம்மத்தாக அல்லாஹ் கடைசி வரையும் நம்மையும் அல்லாஹ் ஆளாக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் யாருக்கெல்லாம் நம்மளை சாட்சியாக்கி வைக்க இருக்கிறானோ அந்த நிலையை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. நாமும் அல்லாஹு தஆலாவின் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உன்னதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தையும் நாளை மறுமையில் ஷஃபாத்தையும் பெறுவதற்குண்டான நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.